காதலித்து மணந்த முதல் மனைவியை சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு விபத்தில் பறிகொடுத்துவிட்டு அவள் இறந்துவிட்டதாக நினைத்து கொண்டு பற்றற்ற வாழ்க்கையை வாழும் ஒரு புற்றுநோய் டாக்டர். தன்னை வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக விருப்பமில்லாமல் செய்து கொண்ட இரண்டாவது திருமணத்தில் மனம் ஈடுபடாத வாழ்க்கை. இரண்டாவது மனைவியோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தால் விபத்து நேர்ந்து கண்களை எழுந்து தவிக்க, அப்போது அசந்தர்ப்ப வசமாக முதல் மனைவியே அவருக்கு நர்ஸாக வர, இரண்டாவது மனைவியோடு தன் கணவர் விரும்பாத வாழ்க்கை வாழ்வதை அறிந்த அவள் அவரை அவள்பால் திருப்ப எடுக்கும் முயற்சியின் ஒரு கட்டமாக உடல் நலமில்லாத அவரை வாக்கிங் அழைத்து கொண்டு போகும்போது அவர் மனமாற்றம் ஏற்படுவதற்காக ஒரு பாடல் பாட, அதற்கு மறுப்பு தெரிவித்து கணவர் பாடும் பாடல். இதுதான் சிச்சுவேஷன். இதற்கு ஒரு அருமையான பாடல் எழுதுங்கள் என்று இயக்குனர் பீம்சிங் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். இந்த பாடலின் பல்லவிக்காக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் 3 டியூன்களை போட்டு காண்பித்தார். அந்த 3 டியூன்களில் ஒரு டியூன் மிகவும் பிடித்து போக, பாடலின் பல்லவிக்காக வரிகளை யோசித்துக் கொண்டிருந்தார் கவியரசர் கண்ணதாசன். உடனே தன்னுடைய உதவியாளரான பஞ்சு அருணாச்சலத்திடம், டே பஞ்சு, காரில் என் ஃபைல் இருக்குதில்ல, அதை எடுத்துக்கிட்டு வாடா என்றார் கவிஞர் கண்ணதாசன். பஞ்சு அருணாச்சலமும் அந்த ஃபைலை காரில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த ஃபைலை புரட்டி ஒரு தாளை எடுத்த கவியரசர் கண்ணதாசன், இந்த வரிகளை பாருங்கள், கண்ணனை பற்றி நான் எழுதிய பாடல், இதில் அவன் என்பதை அவள் என்று மாற்றி பாருங்கள், விசு போட்ட டியூனுக்கும் நீங்கள் சொன்ன சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும் என நினைக்கிறேன் என்றார் கவியரசர் கண்ணதாசன். இயக்குனர் பீம்சிங்கும் அந்த பாடலை வாங்கி பார்த்தார். அந்த பாடல் இப்படி இருந்தது. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவன் பெயரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா. இந்த பாடல் வரிகளில் அவன் என்று வந்த இடங்களை அவள் என்று மாற்றி MS விஸ்வநாதன் தன் மெட்டோடு பாட, வாவ், கச்சிதமாக பொருந்தியது. எல்லோரும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் துள்ளி குதித்தார். எப்படி கவிஞரையா இது என்று. அந்த பாடலில் அவன் என்ற வார்த்தையை அவள் என்று மாற்றிய பின் பாடலின் தன்மை அப்படியே மாறிப்போனது. கடவுளை பற்றி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து வாழும்படி நர்ஸாக வந்த முதல் மனைவி அட்வைஸ் செய்ய, அவர் அந்த அட்வைஸை மறுப்பதாக அமைந்தது. அந்த பாடல்தான் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அதனைத் தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசன், என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா என்று வரிகளை அடுக்கினார். பாடல் தயாராகி விட்டது. மறுநாள் ரெக்கார்டிங். விஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவினர் தயார் நிலையில் இருந்தார்கள். பின்னணி பாடகி P. சுசிலாவும் வந்து தன்னுடைய போர்ஷன்களை பாடி பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் பாடகர் TM சௌந்தரராஜன் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து அவரிடம் இருந்து ஒரு போன் வர இயக்குனர் பீம்சிங் தான் எடுத்து பேசினார். என்ன சௌந்தரராஜன், குரல் ஒரு மாதிரியாக இருக்கு என்று கேட்கிறார். அதை சொல்லத்தான் போன் செய்தேன். நேற்று இரவு முதல் ஜலதோஷம், அதனால் இன்னைக்கு ரெக்கார்டிங்கை கேன்சல் செஞ்சிடுங்க, 2 நாள் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று TM சௌந்தரராஜன் சொல்கிறார். இப்போது இருக்கிற மாதிரி ட்ராக் சிஸ்டம் எல்லாம் அப்போது கிடையாது. பாடகர்கள், இசைக்குழுவினர் எல்லோரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து பாடலை ரெக்கார்டிங் செய்து முடிக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்தாலும் கூட அத்தனை பேரும் மீண்டும் வாசிக்க வேண்டும். இப்போது வரும் டூயட் பாடல் என்றால் அனுராதா ஸ்ரீராம் தன்னுடைய போர்ஷனை பாடிவிட்டு போய்விடுவார். தன்னோடு உடன் பாடுவது SPBயா, மனோவா அல்லது திப்புவா என்பது கேசட் வெளியான பின்புதான் அவருக்கே தெரியும். அப்போது இயக்குனர் பீம்சிங் TMS இடம் கேட்கிறார், உங்களுக்கு ஜலதோஷம் மட்டும்தானா அல்லது ஜுரம் ஏதாவது அடிக்கிறதா என்று. அதற்கு TMS, இல்லைங்க, வெறும் ஜலதோஷம் மட்டும்தான். உடனே இயக்குனர் பீம்சிங், அப்படின்னா உடனே புறப்பட்டு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க, நீங்க இப்போது பேசுகிற குரல் தான் இந்த பாடலுக்கு வேண்டும் என்கிறார் இயக்குனர் பீம்சிங். உடனே TM சௌந்தரராஜனும் வந்துவிட்டார். அப்படி என்னென்ன என்று என்னுடைய குரலில் விசேஷம் என்று கேட்க, அதற்கு இயக்குனர் பீம்சிங் சொல்கிறார்,
இந்த காட்சியில் சிவாஜி கணேசன் உடல்நிலை சரியில்லாதவராக இருக்கிறார். அதோடு அவர் வாக்கிங் போகும்போது மழையிலும் நனைந்து விடுகிறார். அதனால் இந்த காட்சிக்கு இப்போதுள்ள உங்கள் ஜலதோஷ குரல் கச்சிதமாக பொருந்தும் என்கிறார் இயக்குனர் பீம்சிங். பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஒத்திகை பார்த்துவிட்டு ரெக்கார்டிங்குக்கு தயாரானார். அப்போது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் டி.எம். சௌந்தரராஜனை பார்த்து, அண்ணே, மூக்கை உறிஞ்சுவது, தும்மல் போடுவது எல்லாத்தையும் ரெக்கார்டிங் துவங்கும் முன்னர் பண்ணிக்கோங்க, இடையில் பண்ணாதீங்க என்கிறார். அதற்கு இயக்குனர் பீம்சிங், பரவாயில்லை, அப்படியே தும்மல் வந்தாலும் போடுங்க, படத்தில் சிவாஜி சாரையும் தும்ம வைத்து எடுக்கிறேன் என்று சொல்ல அனைவரும் சிரிக்கின்றனர். நல்ல வேளையாக பாடல் முடியும் வரை பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தும்மல் ஏதும் போடவில்லை. இப்போதும் கூட அந்த பாடலை நாம் கேட்கும் போது பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் ஜலதோஷ குரல் நமக்கு நன்றாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.